Do you say myself ninja? If yes, don't worry, you're not alone. ஆனா இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல நேச்சுரலா யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கரெக்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். மை செல்ஃப் நிஞ்சா. இப்போ கரெக்டான வெர்ஷன் பார்த்தாக்கா ஐ எம் நிஞ்சா. ஸோ சிம்பிளா இருக்கும், ஷார்ட் அண்ட் நேச்சுரலா இருக்கும். இப்போ மீனிங் பார்த்தாக்கா நான் நிஞ்சா, அவ்வளோதான். அதுவே கொஞ்சம் ஃபார்மல் வெர்ஷனில் பார்த்தாக்கா மை நேம் இஸ் நிஞ்சான்னு வரும். ஃபார்மல் இன்ட்ரடக்ஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூவில் சேஃபாக யூஸ் பண்ணலாம். இதை மை செல்ஃப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணலாம்னாக்கா நம்ம பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லும் போதோ இல்லைனா வந்து எம்ஃபசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ டூ இட் மை செல்ஃப்னு சொல்லலாம். ஆனால் இன்ட்ரடக்ஷனுக்கு இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம். டீச்சர் இல்லைனா வந்து வேறு யாராவது உங்களை இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து சிம்பிளாக ஐ எம் நிஞ்சான்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வேணும்னா ஐ எம் நிஞ்சா, ஐ ஒர்க் இன் ஐடின்னு சொல்லலாம். ஐ ஒர்க் இன் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எது இருக்கோ அதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வரும். இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்மால் கரெக்ஷன்ஸ் இருந்தாலே போதும். பெரிய பெரிய கிராமர்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இனிமேல் மைசெல்ஃப் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக சிம்பிளாக சொல்லுங்கள் ஐ எம் இல்லைனா மை நேம் இஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள்.